அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிய பெரியாரிய கொள்கை கட்சியின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் காஞ்சிபுரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் அவங்க தாத்தா காலத்திலிருந்தே சுயமரியாதை இயக்கத்தை குடும்பம். அவருடைய தாத்தா CVM அண்ணாமலை அவர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது 1970 அமைச்சராக இருந்தவர். பெரியாருடைய நூற்றாண்டு விழாவின் போது 1978 பெரியார் திடலில் ராவணன் வேடம் போட்டு நடித்தவர் இவருடைய தாத்தா. பாரம்பரியம் மிக்க ஒரு சுயமரியாதை குடும்பத்தை சார்ந்தவர். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். இப்போ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் செய்திருக்கிற வேலை என்னன்னா, இவர் மாணவரணி செயலாளராக இருக்கும்போது எல்லா பகுதிகளிலும் பயிலரங்கு நடத்தினார். இளைஞர்களை உருவாக்க வேண்டும், அந்த இளைஞரணிக்கு மாணவரணிக்கு கொள்கை பயிற்சி வேண்டும் என்று நம்ம பல வருஷமா நம்ம நடத்துறோம். பயிலரங்கம் அட்டெண்டன்ஸ் போட்டு யாரும் அந்த நேரத்துல வெளியே போக கூடாது. பயிலரங்கத்துல பாடத்தை கவனிக்கணும். முடிந்த பிறகு கேள்வி பதில் இருக்கிறது. நீங்க பாடத்தை கேட்டீங்களா இல்லையா தெரியணும். கேள்வி பதில் அப்படி ஒரு ஒழுக்கமாக யாரையுமே வெளியிடாம ஒரு பயிலரங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியோம். நான் ஒரு ஏழகிரியில் நடத்திய பயிலரங்கில் திராவிட இயக்கமும் பகுத்தறிவும் என்ற தலைமையில் இவருடைய அழைப்பின் பேரில் சென்று பயிற்சி அளித்தேன். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை முழக்கம் உள்ள ஒரு மாபெரும் தலைவர் அவர் இன்றைக்கு நம்முடைய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் சிந்தனையாளன் பொங்கல் மலரை வெளியிட இசைவு தந்ததற்கு நன்றி. மாநகராட்சியுடைய மேயர் மகாலட்சுமி அவர்கள் ஒரு பாரம்பரியமான திராவிட குடும்பம். அவங்க உடம்புக்கு கூட நாங்கள் போட்டுக்கிறோம் படம். முதல்வரோட அவங்க இருக்கிற படம், அவங்க கணவர் இருக்கிற படம், இன்னும் நாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். புனைப்புலரோட அம்மையார் இருக்கிற படம், இதெல்லாம் அந்த விளம்பரத்தில் அவங்களுடைய உடம்பத்தில் சேர்த்திருக்கிறோம். அவர் சென்னை காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இசைந்திருப்பதற்காக மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் மலரை வெளியிடுவார்கள். மேயர் அவர்கள் முதல் படியை